ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேவை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம இப்போ வந்து மாற்றம்னா புதுசாக வந்திருக்கிற ரெண்டு கட்சியை பற்றி பேச போகிறோம். ஒன்று டிவிகே, இன்னொன்று வந்து என்டிகே. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நியூ பிளேயர் டிவிகே பற்றி பேசிடுவோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் எப்படியுமே வந்து படித்தவங்க நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும், அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த திராவிட அரசியல் இல்லாமல் புதுசாக யாராச்சும் வர மாட்டாங்களா, புதுசாக யாராச்சும் வந்து இந்த ஆட்சியை பிடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த வீட்டுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும், இவங்களுடைய ஆளும் திறமை எப்படி இருக்கும், இவங்களுக்கு கீழே மக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக சர்க்கார் படத்தில் வந்து இலவசத்தெல்லாம் தூக்கி எரிப்பாங்க. ஸோ நானும் எதிர்பார்க்கறது என்னன்னா, இலவசம் இல்லாத ஒரு சூப்பரான அரசியல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ விஜய் சார் வந்து அது கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு நான் பயங்கர ஸ்ட்ராங்காக நம்பினேன். அவருக்கு கூட்டத்தெல்லாம் பார்த்தா நாளைக்கு ஆட்சி பிடிச்சிருவார் போல் அப்படி இருக்கும். ஸோ அவர் ரோட் ஷோன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலே ஊர்ல திருவிழாக்கு தேர் வருமே, அந்த மாதிரி பயங்கரமான க்ரௌடு இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா கட்சிக்காரங்களுக்குமே பயமாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே சூப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து அவர் எங்கே வந்து அவருடைய சேஞ்சஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலவச அறிவிப்புகள் பார்க்கும்போது இதை தானே அந்த அதிமுக பண்ணாங்க, இவங்களும் வந்து அதே பண்ணுறதுக்கு அப்புறம் எதுக்கு இவங்க வரணும் அப்படின்ற கொஸ்டின் மார்க். எஸ்பெஷலி ரொம்ப அடி வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னும் போது வந்து 2500 கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல விட்டுக்கே எனக்கு வந்து அவர் மேலே இருந்த ஹோப் போயிடுச்சு. ஸோ அந்த இலவச அறிவிப்புகள் இல்லாமல் புதுசாக ஒரு அரசியல் வரணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இவங்களும் வந்து சேம் டெம்ப்ளேட் அதிமுகக்கு மாற்றாக வந்து இவங்க வருவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி இவங்களும் வந்து நம்மளை ஏமாற்றாக பார்க்குறாங்க. ஸோ அது வந்து சரியில்லாமல் இருந்தது. இன்னொன்று, அவர்கிட்ட நிறைய குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்ணுவாங்கன்னா, 106 எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து அதிமுகவில் இருக்கிற எம்பிக்கு தான் வந்து நிற்க வச்சிருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்த விஷயம் சூப்பர், அவர் செயல்படுத்தின விஷயத்தில் வந்து நிறைய குளறுபடி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இது வந்து என்னுடைய பர்சனல் தாட். ஸோ அப்படியே இந்த பக்கம் என்டிகே வந்தீங்கன்னா அவங்களுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னொன்று, அவங்க வேட்பாளர் நிறுத்தினதுமே வந்து எம்எல்ஏ 116 பொண்ணுங்க, 116 ஆண்கள், இதில் வந்து ஒரு திருநங்கை. அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்காமல் தனித்தே நிற்போம் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடு. இவர்கிட்ட இலவச அறிவிப்புகள் இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் கல்வி, மருத்துவம், குடிநீர் இது 3 மட்டும்தான் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த சிஎம் பொசிஷன் கிடைச்சா அவர் எப்படி அதை யூஸ் பண்ணுவார் அப்படின்றதே கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் அவரை தவிர அவர் யாருமே வந்து நமக்கு தெரியாது, அவங்களுக்கு நாலேஜும் இருக்காது. அதே இந்த சைடு என்டிகேக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் நாலேஜ் இப்போ இருக்கிற திராவிட மாடலுக்கு கூட அந்த நாலேஜ் இல்லை அப்படின்ட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னுடைய முழு சப்போர்ட் வந்து என்டிகேக்கு இருக்கும். டிவிக்கு வந்தது வரைக்கும் சூப்பர். அவங்களுடைய செயல்பாடு, செயல் திட்டங்கள் அதில் தான் நான் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவர் இப்படியே இருப்பாருன்னு சொல்ல வரல, இன்னும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா இன்னும் அவரை வந்து மோல்டப் பண்ணிப்பார். ஸோ விஜய் வந்தது வெல்கம். அவருடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் செயல் திட்டங்களில் கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு என்டிகேக்கும் டிவிகேக்கும் கம்பேரிஷன் என்னன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு 5 நாள் எலெக்ஷன் வருது, பார்த்து நிதானமாக யோசித்து ஓட் பண்ணுங்கள். பாய்.